வாங்க 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 பாஸ் பண்ணி எனக்கு பாஸ் பண்ணு ஃபாஸ்டா பாஸ் பண்ணு போடு இங்க போடு இப்படிங்க எனக்கு போடு இந்த பக்கம்டா எத்தனை வாட்டி சொல்ற நீ எதுக்கு மறந்து போற எனக்கு டயர்டா இருக்கு, நீ போய் விளையாடு. அப்படிதான் என்கிட்ட பண்ணு பிரதர் டாங் வாங்க சீக்கிரம் போலாம். கொஞ்சம் ஃபாஸ்டா ப்ளே பண்ணு. உனக்கு வேலை முடிஞ்சிருச்சா? நாங்கள் ஃப்ரிஸ்பி ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். ஹாப்பி பர்த்டே. இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்க, உனக்கு சூடா இல்லையா? உன் அளவுக்கு ஒன்றும் இல்லை. உனக்கு நல்லா வேர் தூத்தி இருக்கு போல. அப்ப நல்லா ஜாலியா இருந்திருக்க. அப்படி என்ன அவ்வளோ ஜாலியா இருந்திருக்க? ஆமாம் அப்படிதான். அப்புறம் சொல்லித்தரேன், நம்ம இப்போ சேர்ந்து விளையாடலாமா? மேனேஜர் லியாங், நீங்க வந்துட்டீங்களா? நம்ம 2 பேரும் விளையாடலாமா? இல்ல, நான் விளையாடல. இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் விளையாட வேண்டியது. நான் கேக் கட் பண்ண தான் வந்தா. மேனேஜர் லியாங், நீங்க தோத்துருவேன்னு பயப்படுறீங்களா? நீ எப்பவும் இந்த மாதிரி தான் எல்லார்கிட்டயும் பேசுவியா? இனிமேல் நான் சாப்பிடுறதுக்கும் தங்குறதுக்கும் யார்கிட்டயும் சண்டை போட வேண்டியதில்ல. நான் விரும்புற ஒருத்தருக்காக நான் ஆக்ரோஷமா இல்லனா அப்புறம் நான் அவங்களை இழந்துருவேன். ஓகே, நம்ம 2 பேரும் விளையாடலாம். நீ பிசிக்கலி ஃபிட்டா இருக்க, உன்னால கிரவுண்டை சுத்தி ஓட முடியும். ஆனா நான் அப்படி கிடையாது. வேற ஏதாவது விளையாடலாம். ஓகே, அப்படின்னா நம்ம ஃப்ரிஸ்பி கால்ஃப்ல கம்பீட் பண்ணலாமா? தூரம் வெறும் 20 மீட்டர் தான். ஒருத்தருக்கும் 3 ஃப்ரிஸ்பீஸ் கிடைக்கும். யார் ஃபர்ஸ்டா கோல் போடுறாங்களோ அவங்க தான் வின். இப்ப நான் முதல்ல ஆரம்பிக்கிறேன். ஜஸ்ட் மிஸ். அண்ணா ரொம்ப கரெக்டா போயிடுச்சு. இந்த வாட்டியும் கரெக்டா போடல. வாவ்! ஹே! அவ நல்லா தூக்கி போட்டால. மேனேஜர் லியாங்கால முடியுமா? அது எப்படி நமக்கு தெரியும்? அவங்க எக்ஸசைஸ் பண்ணி தான் நம்ம பார்த்ததே இல்லையே. முதல்ல த்ரோ பண்ணு. ஐம் so சாரி. இதுதான் என்னோட ஸ்ட்ரென்த். எனக்கு வேலை இல்லாத போது நான் எப்பவும் இதை தான் விளையாடிக்கிட்டு இருப்பேன். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே எக்ஸசைஸ். ஓகே, நீ ஜாலியா விளையாடு. நான் கிளம்புறேன். ஓகே, நான் கிளம்புறேன். நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, நல்லா விளையாடுங்க, சரியா? எனக்கு கிளப்ல கொஞ்சம் வேலைகள் இருக்கு, நான் போய் பார்க்கணும். நானும் உன் கூட வரேன். ஒன்றும் வேணாம், உனக்கு இன்னைக்கு பர்த்டே, நீ கொஞ்சம் என்ஜாய் பண்ணு, சரியா? மறந்துடாம கேக்க சாப்பிடுங்க. சரி, பாய் மேனேஜர். பாய். சாங் சான் சுவான், நான் உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். அது உனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னது இது என்ன கிரெடிட் கார்டா? அப்படின்னா எங்களுக்கு ஒரு கார்டு கொடுக்க வேண்டியதானே? குடு. எனக்கு தெரியும் இந்த கிளப்ல ஒரு எலிமினேஷன் சிஸ்டம் இருக்குன்னு. அதனால தான் பிரஷர்ல நீங்க அடிஷனல் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கார்டை வச்சு நீங்க பர்சனல் ட்ரைனர்ஸ் ஹையர் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க ஸ்கெடியூலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. இது உங்களுக்கு சுமையா இருக்க கூடாது. இதனால நீங்க நிறைய ஸ்கோர் பண்ணலாம். எல்லாரும் இங்கே என்ன சுற்றி இருக்காங்க. அவங்களுக்கு நான் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது. நாளைக்கு இந்த கார்டை கொடுத்துட்டு போய் ரீஃபண்ட் பணத்தை வாங்கிக்கோ. என்ன உன்னால புரிஞ்சுக்க முடியாது. ட்ரைனிங்கோ இல்லை மேட்சஸோ ஒன்ஸ் இறங்கிட்டேன்னா அதில் தான் ஃபோக்கஸ் இருக்கும். எனக்கு பெருசாக ப்ரெஷர்லாம் கிடையாது. அதனால் எனக்கு இந்த கார்டெலாம் தேவையில்லை. உன்னோட இந்த அன்பான நோக்கத்தை நான் ஏற்றுக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, நான் உங்களை விரும்புகிறேன். அதை நானும் கண்டுபிடிச்சிட்டேன். பட் ஐ எம் சாரி, நான் வேற ஒருத்தரை விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு உண்மையில பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃப்யூச்சரில் நீ வேற யார்கிட்டயாவது ட்ரைனிங் எடுத்துக்கோ.
அவ உனக்கு கார்டையே கிஃப்டா கொடுத்துருக்கா. ரொம்ப பெருந்தன்மை தான். நீ அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதானே? அதனால எனக்கு எந்த பாதிப்பும் இல்ல. இப்பெல்லாம் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க. ரொம்ப பிரேவா அக்ரெசிவா இருக்காங்க. இந்த மேட்ச் அரேஞ்ச் பண்றதுல பிரச்சனை இருக்கு. வூசியாங்க்கு நல்லாவே பேக்ரவுண்ட் இருக்கா. அதுக்காக ஜெயிக்க முடியாதுன்னு இல்லை, நிச்சயமா ஜெயிக்கலாம். இந்த 2 விஷயத்த அந்த கேம்ல நம்ம செய்யணும். அந்த செகண்ட் சீட் பிளேயரோட விளையாடலையா? அவங்களுக்கும் நல்ல கேப்பபிலிட்டி இருக்கா. இவனும் நம்ம கிளப்ல சேர்ந்தா நல்லா இருக்கும். ம், ம், ம். என்ன இங்க வந்திருக்க? இன்னைக்கு உனக்கு பர்த்டே. நீ தான் அங்க மெயினா இருக்கணும். அப்புறம் எதுக்கு நீ இங்க வந்த? அது நான் உங்ககிட்ட பணத்தை கொடுத்து சாப்பிட சொல்லிட்டேன். அதோட நீ எனக்கு கேக் வாங்கிட்டு வந்திருக்க. இதை நான் யார் கூடயும் ஷேர் பண்ண விருப்பம் இல்லை. சரி சீக்கிரம் வா, நான் மிட் நைட்குள்ள கேண்டில்ஸ் எல்லாம் ஊதணும். ஒரு வருஷம் ஓடி போச்சு, எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வயசும் கூடிடுச்சு. எனக்கு இந்த பர்த்டேஸ்லாம் கொண்டாடவே பிடிக்காது. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Song Sanchuan. Happy birthday to you. அப்புறம் வாங்கேக்கு அந்த கார்டை கொடுத்து ரீஃபண்ட் கேட்டா பணத்தை நீ திரும்ப கொடுத்துரும். சின்ன லாபத்தை பெருசா எதிர்பார்க்காத. ஏன் நீ அதை ஏத்துக்கலையா? ஆ, இந்த மாதிரி முறையில் என்னை யாராவது ட்ரீட் பண்ண நான் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டேன். சிஸ்டர் லூ என்கிட்ட சொன்னாங்க, நீ நைட்டு ஃபுல்லா உட்காந்து வேலை பார்க்குறேன்னு. நீ என் மேல இருக்கிற கோவத்துல தான் அப்படி வேலை பார்க்குறியோன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் இருட்டு ஆஃபீஸில் தனியா ஒரே ஒரு ஆள் மட்டும் வேலை பார்க்கறத பார்த்தேன். போட்டு உன் மூளையை குழப்பி பேட்டில் ஃபார்மேஷனுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தா. அதனால நான் 3 ஆப்போனன்ஸை எதிர்த்து போட்டிடலான்னு நினைக்கிறேன். உலகத்துல இதை விட வேற என்ன கிஃப்ட் எனக்கு வேணும்னு சொல்லு. ஏய், நீ செலக்ட் பண்ண கேண்டில்ஸ் கூட நல்லதா இருக்கு. நம்ம 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களும் எனக்கு பிடிக்கும். நமக்குள்ள வயசு வித்தியாசம் இருந்தாலும் அது 9 வயசோ இல்ல 10 வயசோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது எப்படி இருக்குன்னா, எனக்கு வாழ்க்கையில நல்ல வாய்ப்பு கிடைச்சு ஜெயிச்சு ஒரு போனஸ் கிடைச்சது போல இருக்கா. உண்மையை சொல்லணும்னா நமக்குள்ள இருக்கிற வயசு வித்தியாசத்தை நான் எப்போ யோசிச்சு பார்த்திருக்கேன். நீயே பார்த்தானா நீ 20 வயசுல இருந்திருப்ப, நான் 30ல இருந்திருப்பேன். ஆனா 10 அடி முன்னாடி வந்தவள உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ற. ஆனா இந்த வயசுல இருக்கிற உனக்கு மெச்சூரிட்டி எல்லாமே வேற மாதிரி இருக்கா. காரணம், இந்த உலகம் உன்னை இந்த வயசுல வேற மாதிரி ஆக்கிடுச்சு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கு 30 வயசு ஆகும்போது எனக்கு 40 ஆகும். உனக்கு 40 வயசு ஆகும்போது எனக்கு 50 ஆகும். அப்புறம் உன்னை லீட் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்புறம் நம்மள எல்லாருமே ஒரு மாதிரியா பேசி உன்னை கஷ்டப்படுத்துவாங்க. அது ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது? ஒரு சிறந்த லவ் இது ஈக்குவலா இல்லாம இருக்கக்கூடாதா? நான் தினமும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப போலவே உன் அளவுக்கு வளரணும்னு நினைக்கிறேன்.
ஒரு நாள் உன்னை இதை விட்டு வெளியே எறியணும்னு நினைக்கிறப்ப நான் உன்னை கண்டிப்பா கேட்ச் பிடிச்சிடுவேன், விட்டுற மாட்டேன். அம்மா இது எதுக்கு இங்க கொண்டு வந்த? இதை நான் அங்கிருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். நீ இதை ஒரே ஷாட்ல தூக்கி எறிஞ்சு அவன் மூஞ்சியே மாத்திட்ட. இது ஒரு நல்ல சைன் தானே? ம். சாங் சஞ்சுவான், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். போன் ஆன்சர் பண்ணு. ஹலோ சொல்லு அலெக்ஸ். இன்சைடர் நியூஸ் என்ன சொல்லுதுன்னா, வாய்ஸ் ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸ் ஷென்சான்ல நடக்கிற பெரிய டோர்னமெண்ட்டுக்காக ஸ்பான்சர்ஷிப் வாங்க போகுது. அதனால உங்களுக்கு வைல்ட் கார்டு ஸ்பான்சர்ஸ் கிடைப்பாங்க. நீ முயற்சி பண்ண உனக்கும் கிடைக்கலாம். ஓகே, எனக்கு புரிஞ்சுது. தேங்க்யூ. ஓகே, பாய். ஹே லியாங் யுவான், இப்போ நமக்கு 9 வருஷம் தான் டிஃபரெண்ட் இருக்கு. இன்னும் ஒரு டிராஃபி மட்டும்தான் கம்மியா இருக்கா? சாங் சஞ்சுவான், ஆ 9th டிராஃபி வாங்குற மாதிரி நாம ஒரு மேட்ச்ல போட்டி போடலாமா? இது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குல்ல. நம்ம ஸ்பான்சர்ஸ் வைல்டு கார்டை பற்றி பேசிக்கிட்டே தான் இருக்கோம். அதை இன்னைக்கு நம்ம செட்டில் பண்ணிடலாமா? யார் இந்த வைல்ட் கார்டை யூஸ் பண்ணுவாங்க? இந்த வைல்ட் கார்டை பற்றி பேசும்போது நம்ம மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற பசங்களுக்கு தான் ரிவார்ட் பண்ணணும். 10 நாளாக கண்மொழிச்சு வேலை பார்த்துருக்காங்க. அவங்க கண்கள்லாம் செவந்து போயிருக்கு. கடைசியில் நமக்கு நேமிங் ரைட்ஸ் கிடைச்சிருச்சு. இல்லைனா வைஸ் ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸ்க்கு எப்படி இந்த வைல்ட் கார்டு கிடைச்சிருக்கும்? வைஸ் பிரசிடென்ட் ஜியாங், அது பல வருடங்கள் ஆயிடுச்சு. நீங்க இப்ப பெரிய பிக்சர் கொஞ்சம் பார்த்தாகணும். இது கிரெடிட்ஸ் எடுத்துக்கிட்டு ரிவார்ட் கொடுக்குற விஷயம் கிடையாது. இந்த வைல்ட் கார்டு விஷயத்தை வச்சு நம்ம வைஸ் ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டை கொண்டு வரோங்கிறதுல தான் இருக்கு. நானும் இதை பற்றி ஏற்கனவே நல்லா யோசிச்சுட்டேன். அந்த ஜெங்லோய் போன வருஷம் இன்ஜுரியால் அவன் டைம் ஆஃபே எடுக்கலையா? டோர்னமெண்ட்டுக்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு அவன்கிட்ட நல்ல ஸ்கோர்ஸ் இருக்கு. ஆனால் அவன் கேப்பபிலிட்டி சந்தேகத்துக்குரியது. பேசாம நம்ம அவனுக்கு வைல்ட் கார்டு கொடுத்துடலாமா? இது மழை காலத்தில் உப்பு வைக்கிற மாதிரி. அவன் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா அவனுக்கு டென்னிஸ் என்டோஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும். அப்படின்னா நீங்க என்கிட்ட கொடுக்கலாமே பிரதர். நான் இப்ப பீஜிங்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவருக்கு டென்னிஸ் பிடிக்கும். அவரோட பையன் ப்ரொஃபஷனல் பிளேயர் வேற. அவங்களால நமக்கு பிசினஸ் டீல் வேற ஆக வேண்டியது இருக்கு. கவுலி, டிஸ்ட்ரிபியூட்டர் கூட நீ பேசின பேச்சுவார்த்தை சீக்கிரமே முடிவடைய போறதா நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம உனக்கு நல்ல திறமைகள் இருக்கு. ரிலேஷன்ஷிப்பை கூட்ட உனக்கு வைல்ட் கார்டு தேவைப்படுதா? அது இருந்தா நம்ம என்டோஸ்மெண்ட் வாங்கலாம். அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, 2 பேரும் நிறுத்துங்க. ஆமா, நீ தான் என்கிட்ட சொன்னிய இந்த வைல்ட் கார்டு ஒரு கீ இஷ்யூ கிடையாதுன்னு. இந்த கார்டை நாம நம்ம கையில வச்சிருக்கிறத கம்பேர் பண்ணும்போது ரிவைல்ஸ் கையில கிடைச்சிடக்கூடாது. இதை தானே நீ சொல்ல வந்த? இல்ல, நான் ஒன்றும் அதை சொல்ல வரல. ஒரு குளத்துல மீன் பிடிக்கிறத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் கல் எறிஞ்சுக்கிட்டு இருந்தா யாராலையுமே கடைசி வரைக்கும் மீன் பிடிக்க முடியாது. வைஸ் ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸ் தான் கடைசியில் சஃபர் ஆகும். இப்படி செஞ்சா என்ன? உங்க 2 பேருக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன். இது கொஞ்சம் நியாயமான முறையாகவும் இருக்கும். இப்பையிலேருந்து ஆரம்பிச்சு யார் முதல்ல மீன் பிடிக்கிறாங்களோ அவங்க இந்த வைல்ட் கார்டை யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தட் நல்லா இருக்கே. சரிதான், இதுதான் நியாயமும் கூட. நல்லது.
லியாங் யுவான் சான்சுவானோட வைல்ட் கார்டு காம்படிஷனுக்கு நீ போறேன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? அது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். சிஸ்டர் வாங், வாங், எங்க போனா அவ? இப்ப எதுக்காக திரும்பி வந்த? ஆ? பகல்ல என்ன நீங்க இங்க படுத்திருக்கீங்க? வாங்க எங்க இருக்கா? அவ போயிட்டா. வாங்கையும் வேலையை விட்டு நிறுத்திட்டீங்களா? இல்ல, உங்க அம்மா இங்க இருந்து போயிட்டா. அப்புறம் நீயும் எப்பவாவது தான் இங்க வர்ற. அதனால எனக்கும் சிஸ்டர் வேங்குக்கும் இங்க கன்வீனியன்ட்டா இல்ல. இன்னைக்கு பாஸ் கூட மீன் பிடிக்க போயிருந்தேன். வெயில்லையே இருந்தனா, அதனால கொஞ்சம் உடம்பு சரியில்லை. டாட், இப்போ உங்களை விவரிக்க 4 வார்த்தை தான் இருக்கு. மக்களை அதிகமா சந்தோஷப்படுத்துறனா? சிங்கிளா தனிமையா இருக்கீங்க. ஒரு நிமிஷம் இல்ல, நாம ஒரு பெட் கட்டிக்கலாமா? மொமெண்ட்ஸ்ல நான் ஒரு மெசேஜை போஸ்ட் பண்ண உடனே என் மேல அக்கறை இருக்கிறவங்க இங்க இருந்து பாரிஸ் வரைக்கும் எப்படி லைன்ல நிக்கிறாங்கன்னு பாரு. நிறைய பேர் என்ன மதிய லஞ்சுக்கு கூப்பிட்டாங்க. எனக்கு உடம்பு நல்லா இருந்திருந்தா நான் அவங்க கூட ஒன்னா சேர்ந்து கேதரிங்க்கு போயிருப்பேன். கேதரிங்கா? அதுக்கு பேர் பிசினஸ் மீல். குடும்பத்துல ரிலேட்டிவ்ஸ் இல்லனா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களை பார்க்க விரும்புறாங்களா? இதுக்கு பேர் தான் பிஸி சிட்டியில போரா இருக்கிறதுன்னு அர்த்தம். வசதியானவங்கள ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ரிமோட் ஏரியால தான் சந்திப்பாங்க. எவ்வளவு பேர் என்ன பார்க்க ஆசைப்படுறாங்க தெரியுமா? மக்கள் எப்பவுமே தங்களோட ஸ்டேட்டஸையும் பொசிஷனையும் வச்சுதான் உயர்ந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம பொதுவா நிறைய ஃப்ரெண்ட்ஸை அவாய்ட் பண்ணிடணும். நமக்கு உதவுற ஃப்ரெண்ட்ஸ் தான் வச்சிருக்கணும். அதுவே நமக்கு எப்பவுமே போதுமானதுதான். சரியா? அததான் சொசைட்டிங்கிறது. அதை புரிஞ்சுக்கடா. இதெல்லாம் என்னோட பல வருஷ அனுபவம். நல்லா கேட்டுக்க. ஃபியூச்சர்ல உனக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, உன் சொந்த கரியர்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி எதுவுமே பிரயோஜனம் இல்ல. எனக்கு புரிஞ்சுது. நீங்க இந்த வருஷம் ஷென்கியை தொலைச்சிட்டீங்க. அதுக்காக உங்களை பார்த்த பாவமா இல்ல? அதுல சுடு தண்ணி ஊத்தி இருக்க. ரொம்ப சூடா இருக்கு டாட். இப்போ எங்க அம்மா இருந்திருந்தாங்கன்னா சரியான டைம்ல டேப்லெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பரவாயில்ல, இப்போ நல்லா தான் இருக்கு. ஒரு தனியான மனுஷன், கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லாம. இவரு பெரிய ஆள் ஆயிட்டாரு. கொஞ்சம் மனிதாபிமானத்தோட பேசி பழகுறியா? என்ன நீங்க அப்படி பேசலையா? உன்னை நீ பாத்தியா? நீ உண்மையிலேயே எவ்வளவு கேவலமா இருக்கன்னு. இதை என்ன சொல்லுவாங்க? நீ எதுலயும் சரியில்லை, ஆனா உன் அப்பாவை அசிங்கப்படுத்துற. நீ பேசு, என்ன வேணாலும் பேசு. எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு உடனே இந்த இடத்தை விட்டு போயிடு. நிச்சயமா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். வைஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸ் தான் இந்த வருஷம் டோர்னமெண்ட்ல ஸ்பான்சர். உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கா? என்ன விஷயம்? நம்ம 2 பேரோட கடைசி பேர் ஒண்ணா இருக்கிறதுனால சொல்றேன். எங்க டாப் ஸ்மாஷ் கிளப்புக்கு வைல்ட் கார்டு வேணும். அது எங்களுக்கு கொடுத்துருங்க. உன் ஸ்ட்ரென்த்தை விட உன் சத்தம் பலமா இருக்கு. உங்ககிட்ட கொடுக்கணுமா? அது என் கிரெடிட் கார்டுன்னு நினைச்சியா? உன் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ண. நீங்க தான் மார்க்கெட்டிங்கோட வைஸ் பிரசிடென்ட். இதை டிசைட் பண்ண உங்களுக்கு அத்தாரிட்டி இல்லையான்னு? என் அத்தாரிட்டியை உங்ககிட்ட வச்சு டிசைட் பண்றதெல்லாம் கிடையாது. அதனால நீ கனவு காணாத. உன் லெவலுக்கு இந்த போட்டியில எல்லாம் போட்டி போட முடியாது. என்னோட லெவலை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கார்டை முதல்ல கொடுங்க. என் கிளப்ல ரேங்கிங்கை பொறுத்து யார் முதல்ல போட்டி போடணும்னு டிசைட் பண்ணும். உன் கிளப்புக்கு அது தேவைப்படுதா? நல்லது. உன் பாஸ் கிட்ட சொல்லி அவங்கள இங்க வந்து என்கிட்ட பேச சொல்லு. நீங்க சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ண பாக்குறீங்களா? உங்களுக்கு அம்மாவை போய் பார்க்கணும்னு நினைச்சா நேராவே போய் மீட் பண்ணலாமே. நல்லது. சரி, நான் ஏற்பாடு பண்றேன். நீங்க போய் கொடுத்துருங்க. உங்க அம்மாவை யார் பாக்குறேன்னு சொன்னா அதெல்லாம் நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் விட்டுரு. உனக்கு கார்டு தானே வேணும். அது ரொம்ப ஈஸி. உன் லிவிங் எக்ஸ்பென்சஸ் நான் ஏற்கனவே நிறுத்திட்டேன். ஞாபகம் இருக்கா? உன் தவறுகளை நீ இன்னும் ஒத்துக்கல. இப்ப நீ அதை ஒத்துக்க. இன்னைக்கு ஒத்துக்க. நீ தப்பு பண்ணிட்டேன்னு அதை நீ செஞ்சா போதும். நான் உடனே உனக்கு கார்டு தரேன். நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். என்னோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றதுல நான் எந்த தப்பும் பண்ணல. திறமையை வச்சு உன் ஃப்ரெண்டுக்கு நீ ஹெல்ப் பண்ண. வைல்ட் கார்டு விஷயத்திலையும் அதே தான். உண்மையிலேயே உன் திறமையை வச்சு நீ அதை ஒரு நாள் யூஸ் பண்ணனா நீ நிஜமாவே பிரமாதம் தான். நான் உன்னை மதிப்பேன். ஆனா அதை நீ உன் அப்பாவை வாங்கி தர சொல்றியே, அது நல்லாவா இருக்கு?
இங்க பாரு, சொன்னது புரிஞ்சுதா? சும்மா தலையாட்டிட்டே இருக்காத. சரி டீல். நான் அம்மா கிட்ட சொல்லி நேரா இங்க வந்து பேச சொல்றேன். மருந்து சாப்பிட மறந்துடாதீங்க. ஜியாஜியோ சொன்னா டென்னிஸ் கிளப்க்கு வைல்ட் கார்டு தேவைப்படுதுன்னு. நீங்களும் அதை பத்தி தெளிவா சொல்லிட்டீங்கன்னு என்கிட்ட சொன்னான். ஒருவேளை நான் அதை கேட்டேன்னா நீங்க விருப்பப்பட்டு என்கிட்ட கொடுப்பீங்களா? வைஸ் பிரசிடென்ட் ஜாங், எங்களோட டாப் ஸ்மாஷ் டீமுக்கு உங்களோட வைல்ட் கார்டு கிடைக்குமா? நீ எப்படி இந்த விஷயத்துல? ரொம்ப நல்ல விஷயம். எங்க தங்கி இருக்க? பார்த்தா அவனோட ஒரிஜினல் பிளேஸ்ல இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க அங்க வந்தீங்களா? அந்த பக்கமா நான் போனேன். ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்ல சொன்னாங்க அதெல்லாம் ரெண்டுக்கு விட்டாச்சுன்னு. ஜியாங் ஜி, நம்ம நிஜமாவே டைவர்ஸ் பண்ணிட்டோம், பொய் கிடையாது. உங்களுக்கு நம்ம பவுண்டரிஸும் ப்ராப்பர்ட்டிஸையும் பத்தி நல்லா தெரியும். நீங்க கொஞ்சம் அதை நல்லா கவனிச்சுக்க கூடாதா? உங்களுக்கு என்னோட பிசினஸ் மேல அதிகாரம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஜியாங் ஜி? நமக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணாத கப்பல்னாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. பழைய நண்பனா என் அக்கறையை காட்டுறதுல ஏதாவது தப்பு இருக்கா? அக்கறை லேட்டா வரும்போது அது தேவையில்லாத என்கொயரியா தான் எனக்கு தெரியுது. இதை ஏன் நீ முதல்லயே உணரல? உன் வார்த்தையில கருணையே இல்லாம இருக்கு. உன்னோட வார்த்தைகள்ல பாசாங்க இருக்கு. இன்னும் உங்களால என்ன புரிஞ்சுக்கவே முடியல. வைல்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்க டிஸ்கஸ் பண்ண விரும்பலனா நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஜாக்கிரதை, இனிமேல் நான் உங்களை பார்க்க மாட்டேன். ஹலோ யுவான், நான் இன்னைக்கு அன்பாவே பேசியிருந்தாலுமே அவர் பிடிவாதமா தான் இருந்தாரு. நான் நினைக்கிறேன் டென்னிஸ் கிளப்பையும் டைவர்ஸையும் பொறுத்த வரைக்கும் யாரும் அவர் பக்கம் நிக்கவே இல்லை போல. அதே நேரத்துல அந்த கார்டு அவரோட பிரசன்ஸை வெளிப்படுத்தல. அது அவர் கொடுப்பாருன்னு நம்பிக்கை இல்ல. மிஸ்டர் ஜியாங் என்ன இம்மெச்சூரா இருக்கார்ல? ஆண்கள் அப்படிதான், வயசு ஏற ஏற பின்னோக்கி தான் போவாங்க. எனக்கும் ஜியாஜியாக்கும் இது அவர் சொல்லி கொடுத்திருக்காரு. இப்ப நீ உன்னோட ஆயுதத்தை எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓகே, எனக்கு புரியுது. ஓகே. என்ன பிரச்சனை? அவங்களுக்கு கிடைச்சிருச்சா? நான் அவர்கிட்ட முட்டி போட்டு கூட கேட்க தயார். உண்மையா கார்டு கொடுக்க தயாரா இருந்தா சரி வா போலாம். நம்ம போய் நல்லா ஷாப்பிங் பண்ணலாம். சாங்ஸ் அண்ட் ஜுவான், சாங்ஸ் அண்ட் ஜுவான், என்ன இந்த மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு என் கூட தயவு செஞ்சு வராத. நீ சொல்றது சரிதான். நான் இங்கிருந்து போகணும். இப்போ நாம ஒரு ஃபேவர் கேட்டு போக போறோம். அது உண்மையாவே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். இந்த மாதிரி நான் நிறைய பட்டிருக்கேன். ஸோ எனக்கு டீல் பண்ண தெரியும். ஒரு ஆப்போனண்ட்டை ஜெயிக்கிறத விட இது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். எனக்கு நல்லா தெரியும். மிஸ்டர் ஜியாங் எப்படிப்பட்டவர், இத்தனை வருஷமா உன்னை எப்படிலாம் பயன்படுத்திருக்காரு, இதை பத்தி எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும். எப்பவும் ஒரு வேலையை பத்தி நம்மளால முழுசா சொல்ல முடியாது. ஆமா, அதுவும் உண்மைதான். கவலைப்படாத. ஜியாஜாவை பழக்கத்துக்காக நான் அவரை எதுவும் செய்ய மாட்டேன். நீ எதுவும் ட்ரிங்க் பண்ண மாட்டியா? காம்படிஷன் பீரியட்ல குடிக்கக்கூடாதுன்னு கிளப்ல தடை இருக்கு. அண்ட் நான் காரை வர டிரைவ் பண்ணணும். மேனேஜர் லியாங்க வீட்டில் ட்ராப் பண்ணணும். அப்போ நிறைய சாப்பிடு. ஓகே. நீ இவனுக்காக தான் ஒயில் கார்டு கேட்டியா? ஆமா மிஸ்டர் ஜி. சாங் சென்ச்வன் நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து எங்களோட கிளப்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கான். ஸோ இந்த காம்படிஷன் அவனுக்கு ரொம்பவே முக்கியமானது. சமீபத்தில் நீ நிறைய வேலை பார்க்கறதா கேள்விப்பட்ட. இப்ப எனக்கு புரியுது.
நீ இவனை பேட்மிண்டன் டீம்ல இருந்து தானே இங்க கொண்டு வந்த? உண்மையை சொல்லணும்னா நான் இவனை ரொம்ப பெருசா ஹை லெவல்ல நினைச்சிருக்கேன். இவன் திறமை வாய்ந்த ஒரு அத்லட். ஷார்ட் பீரியட்ல இவன் நிரூபிச்சிருக்கான். பேட்மிண்டன்ல இருந்து டென்னிஸ்க்கு மாறினதுக்கு அப்புறம் அவனோட வெற்றிகள் அதிகமாயிட்டே இருக்கு. உண்மையை சொல்லணும்னா இவன் ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க்கர். இவனால இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல என்டர் ஆக முடியல. அதனால தான் இந்த வைல்ட் கார்டு இவனுக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இந்த கார்டுக்காக நீங்க என்ன ட்ரீட் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த கார்டு எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. லியாங் யுவான், நான் சந்தோஷமா இல்ல. நம்ம பல வருஷமா வைஸ் ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸ்ல வேலை பார்த்துருக்கோம். சரி சொல்லு, நான் உன்னை எப்பவும் பாதுகாத்துட்டு தானே இருந்திருக்கேன். கடைசியா நம்ம சாப்பிடும்போது கூட நமக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டது. பல பேர் முன்னாடிங்கிறதுனால அப்போ நான் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாம டென்ஷன் ஆயிட்டேன். நான் எதுக்கு டென்னிஸ் கிளப்பை கலைச்சேன்னு பல பேரால புரிஞ்சுக்கவே முடியல. ஆனா அதையெல்லாம் நான் கண்டுக்கல. நீ புரிஞ்சுக்கலன்னு தான் டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். இப்ப நீ ரொம்ப அமைதியா இருக்க. அதை பத்தி தெளிவா சொல்ல முடியுமா? என் மேல எதுவும் தப்பு இருக்கா? மிஸ்டர் ஜி, நீங்க அப்போ அப்செட் ஆனதுக்கு காரணம் கிளப்பை டிசால்வ் பண்ணும்போது நான் உங்க பக்கம் நிக்கல. நீங்க கொடுத்த ஜாபை நான் வேண்டான்னு ஒதுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் சாரி சொல்வேன்னு நினைச்சீங்க. நான் இப்ப அதுக்காக உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஐ எம் சாரி. அந்த சமயத்துல நம்மளோட கிளப்பை இம்ப்ரூவ் பண்ண முடியல. டாப் ஸ்மாஷோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இப்போ நீங்க இவன் மேல உண்மையா நம்பிக்கை வச்சுதான் ஆகணும். அதனால உங்களுக்கு எங்க மேல ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லைனா இல்ல ஹெல்ப் பண்ண முடியாம போச்சுன்னா ஓப்பனா சொல்லிடுங்க. இது வரைக்கும் நீங்க செஞ்சதா என்னால ஏத்துக்கவே முடியல. அம்மா, நீ இவன் கூட ரொம்ப நாள் இருக்கியா? உன்னோட யோசனைகள்ல மெச்சூர் இல்லையே. ஆமா, நான் இவங்க கூட ரொம்ப நாளாவே இருக்கேன். இப்போ நான் தைரியத்தையும் பொறுப்பையும் கத்துக்கிட்டேன். என்னது தைரியமும் பொறுப்பும்மா? இந்த மக்கள் தங்களை எப்பவும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாத்திப்பாங்க. என்னால யோசிக்க முடியல நீ இந்த அளவுக்கு மாறுவேங்கிறத. ஆனா நீ என்னோட வயசை அடையும். மிஸ்டர் ஜியாங், எனக்கு சத்தியமா நீங்க பேசுறது எதுவுமே புரியல. நீங்க எல்லாமே சுத்தி வளைச்சு பேசுறீங்க. ஆனா பாத்தீங்கன்னா எங்க கிட்ட ஸ்போர்ட்ஸ்ல ஒரே ஒரு கொள்கை தான் இருக்கு. இளமையா இருக்கும் போது தைரியமா உடம்பு ஹெல்தியா வச்சுக்கிட்டு எதிர்த்து விளையாடுவீங்க. ஆனா நிறைய விளையாடி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச பிறகு உங்களை நீங்களே வயசானவரா உணர்வீங்க. உங்களால பழைய மாதிரி இருக்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்க டிஃபென்ஸ் தான் விளையாடி ஆகணும். உங்க வயசை பொறுத்த அளவுக்கு அதை பத்தி நீங்க பெருமையா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதுலயும் குறிப்பா உங்களோட வயசை பயன்படுத்தி குழந்தைத்தனமா இருக்கிறவங்கள மட்டும் தட்டுறீங்க. வயசாயிடுச்சுன்னா இப்படிதான் தோணும். பரவாயில்ல, இவன் நல்லாவே பேசுறான். இளைஞர்களை அவங்க தைரியத்துக்காகவே பாராட்டணும். அப்ப இன்னொரு வருஷத்துக்கு போட்டி போடு. உனக்கு எதுக்கு இந்த வைல்ட் கார்டு? அது மட்டும் இல்லாம அந்த கார்டு என்கிட்ட கிடையாது, கவுலி கிட்ட இருக்கு. இப்பையில இருந்து ஆரம்பிச்சு யார் முதல்ல மீன் பிடிக்கிறாங்களோ அவங்க இந்த வைல்ட் கார்டை யூஸ் பண்ணலாம். அட அட, என் தூண்டில் அது மாட்டிடுச்சு. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்க கூட விளையாடுறீங்களா? எப்பயும் எல்லாரும் அவங்க யாருங்கிறத காட்ட பேசுவாங்க. நீங்க ஒண்ணுமே இல்லாம பேசுறீங்க. இந்த வைல்ட் கார்டு உனக்கு சொந்தம்னு நீ நினைக்கிறியா? ஒரு அனுபவஸ்தனா நான் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன். கவுலி கிட்ட கெஞ்சி கேட்காத, அதுக்கு அர்த்தமே இருக்காது. ஒரு ஸ்டெப் பின்னாடி வை. ஒருவேளை அந்த கார்டை நான் உனக்கு கொடுத்தா அது வேலை செய்யும்னு நினைக்கிறியா? இந்த காம்படிஷன் எந்த லெவல்ல இருக்குன்னு தெரியுமா? உன்னால அதை ஜெயிக்க முடியுமா? லியாங் யுவான், உன்னையும் தான். ஒரு பிளேயரை காம்படிஷன்ல இறக்குனா நிச்சயமா அவன் தோத்து தான் போவான். இதை என்னன்னு சொல்லுவ? இதுக்கு பேரு தான் டிஸ்ட்ரக்ஷன். போதும், இதோட உங்களோட இந்த பேச்சை நிப்பாட்டுங்க. நீங்களே எல்லாத்தையும் முடிவு பண்ணாதீங்க, சரியா? இத்தனை வருஷங்கள்ல நீங்க வேலை செய்யற இடத்துலயும் சரி, உங்களோட ஃபேமிலிலயும் சரி, ஈகோட தான் இருந்திருக்கீங்க. யார்கிட்டயும் நீங்க அன்பா இருந்ததே இல்ல.
உங்களோட மரியாதையை மட்டும் எதிர்பாருங்க. தயவு செஞ்சு என்னோட பர்சனல் விஷயத்துல தலையிடாதீங்க. இது வரைக்கும் வேணா நீங்க என்ன நல்லா ஏமாத்தலாம், ஆனா இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. இதுக்கான தண்டனை நிச்சயமா ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும். இது உண்மையா ரொம்ப தப்பு. அப்புறம் நீங்க பாத்துக்கோங்க. ஏய், எஸ்கலேட்டர்ல பார்த்து போ. நம்ம போறதுக்கு முன்னாடி நீ முட்டி போட்டு சமாதானப்படுத்துவேன்னு சொன்ன. இப்ப அங்க போன பிறகு ஆங்கிரி பேர்டா மாறிட்ட. பயங்கர கோவத்துல இருக்கேன். நம்ம வாழ்க்கை இங்க அடமானத்துல போது அவ அங்க நம்மள கூப்பிட்டு ஏமாத்தி விளையாடிக்கிட்டு இருக்கான். யார் அவனுக்கு இவ்வளவு உரிமையை கொடுத்தது? அப்படி கார்டு கொடுக்கலன்னா எதுக்கு கூப்பிடணும்? அந்த ஆள் உண்மையிலேயே என் கண்ணை திறந்துட்டான். என்னாச்சு? அவன் முன்னாடியே 4 வார்த்தை அவனை திட்டிட்டு வரணும்னு நினைச்சேன். அது எல்லாத்தையும் மறந்துட்டேன். என் கோவத்தையே காட்டாம வந்துட்டேன். சரி போதும், அந்த ஆளை திட்டிக்கிட்டே இருக்காது. அதுக்கப்புறம் அவர் அழ ஆரம்பிச்சிருவாரு. அடுத்த வாட்டி பாத்துக்கலாம். கோவம் வந்து எனக்கு தலைவலி வந்துடும். இப்ப நான் செஞ்ச விஷயம் ரொம்ப கடுமையா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல அவரை அந்த மாதிரி தான் திட்டி இருக்கணும்னு ஒத்துக்கிறேன். இப்படிலாம் நடக்கணும்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. உங்ககிட்ட முன்னாடி இதை பத்தி பேசியிருக்கணும். இந்த காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ்லாம் இல்லைன்னா கண்டிப்பா நீ ஜெயிப்ப. தோத்தாலும் பாயிண்ட்ஸ் இருக்கு உனக்கு. ஒரு பாயிண்ட் வித்தியாசம் கூட உன்னை இன்டர்நேஷனல் பிளேயராக்க வாய்ப்பு இருக்கு. நீ உன்னை நல்லா டெவலப் பண்ணிக்கலாம். நம்ம கிளப்புக்கு அது ரொம்ப நல்ல விஷயம். எது எப்படியோ உனக்கு பெரிய ஏமாற்றத்தை நான் உண்டு பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் இரு. நீ எனக்கு ஏமாற்றத்தை உண்டு பண்ணிட்டியா? இப்ப திரும்பவும் நீ உன் மேலே குறை சொல்லிக்கிறியா? அட இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. இது ஜஸ்ட் வைல்டு கார்டு மேட்ச் தானே. இதுல ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷம் நமக்கு வைல்டு கார்டு கிடைச்சதுன்னா அந்த மேட்சை நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஒருவேளை நமக்கு அது கிடைக்கலன்னா ஜியோஜாவோட அப்பா நம்ம கிட்ட சொன்ன மாதிரி நான் என்ன நானே நம்பி அடுத்த வருஷம் பாத்துக்கிறேன். அதுக்கான பாயிண்ட்ஸை நான் சீக்கிரமாவே வாங்கிடுவேன். தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. ஆமா, நீ சொன்னது கரெக்ட் தான். ட்ரை பண்ணி பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஏன் டென்ஷன் ஆகணும்? சரி, நீ நல்லா சாப்பிட்டியா இல்லையா? ஓகேவா, டின்னர் நான் தான் ட்ரீட். ரொம்ப நன்றி மிஸ்டர் காவ், உங்களோட பிஸி ஷெட்யூல்ல எங்க கிளப்பை வந்து பார்த்ததுக்கு. யுவான், இந்த வரவேற்பு கொஞ்சம் ஓவரா தெரியல. உங்களோட தகுதி அந்த மாதிரி. உங்களோட பிஸி ஷெட்யூல்ல நீங்க இங்க வந்திருக்கீங்க. இந்த மாதிரி பண்றது எங்க கிளப்போட வழக்கம். என்னது, ஜாங்ஜி இந்த இடத்துக்கு வந்ததே கிடையாது? இல்ல, அவர் வந்ததில்ல. சரி, இந்த டிஸ்ப்ளே முடிஞ்சது. அப்போ நாங்க ட்ரைனிங் கிளம்புறோம். ஜாவ் ஜாவ். உன்னோட போட்டோ எதுக்கு செகண்ட் பிளேஸ்ல இருக்கு? நீ என்ன கடுமையா உழைச்சாகணும். உங்க அப்பா ரொம்ப பெரிய ஆள் தெரியுமா? அவர் பேரை காப்பாத்துற மாதிரி நடந்துக்கோ. ஓகே பிரதர், இதுக்கு மேல ஒன்றும் இல்லைன்னா நாங்க போய் ட்ரைனிங் எடுக்கிறோம். வாங்க போலாம். வாங்க வாங்க. லியாங், என்னோட வைல்ட் கார்டை யூஸ் பண்ண போறது யாரு? நான் அவரை பார்த்தே ஆகணும். நீங்க அவர் கூட கொஞ்சம் விளையாடணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா அவர் வார்ம் அப் பண்ணி ரெடியா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. பாஸ், இன்னைக்கு நீங்க எப்படி விளையாடணும்? நாம ஒரு ரேலி விளையாடலாம். நான் அமைச்சரான ஒரு 4-5 வருஷம் விளையாண்டுருக்கேன். நான் ஒன்றும் மோசம் இல்லை. நல்லது. இந்த ஹை கால்சியம் கேண்டீஸ எங்களோட ஸ்போர்ட்ஸ் அத்லெட்ஸ்க்காக தயார் பண்ணி வச்சிருக்கோம். நீ எதுக்காக இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க? சமீபமா என்னோட ஃபாலோவர்ஸ்லாம் குறைஞ்சு போயிட்டாங்க. அதனால நான் கொஞ்சம் புது ஐடியாஸை யோசிச்சு செயல்படுத்தணும். அட்வர்டைசிங்க்கு பப்ளிசிட்டி ஃபண்ட்ஸ் கூட தேவைப்படும். இப்படியே உனக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்க? உன்னோட மனசுல எல்லா பிரச்சனையும் பணத்தால சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆனா நான் பணம் இல்லாம எல்லாத்தையும் முடிக்கணும்னு நினைக்கிறேன். பாத்தியா, நம்மளோட எண்ணங்கள் மாறா இருக்கு.
ஏன் போலர் பியர்ஸும் பென்குயின்ஸும் ஒன்னா இருக்க முடியல? அதுக்கு காரணம் ஒன்னு நார்த்லயும் இன்னொன்னு சவுத்லயும் இருக்கு. ஏய் அதுக்குன்னு மொத்தமா அப்படி கிடையாது. அதுங்க ஒன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு பாரு, அதுங்க எல்லாத்தையும் ஜூக்கு எடுத்துட்டு போயிட்டு போலார் கிளைமேட் ஜோன்ல வச்சோனா அப்புறம் அதுங்க எல்லாமே நெய்பர்ஸா இருக்கலாம். அப்புறம் ஒன்னா பெர்ஃபார்ம் பண்ணலாம். நீ ஏன் போலர் பியரை பெர்ஃபார்ம் பண்ண கூடாது? என்ன? அதுக்கு பதிலா நான் பென்குயினா இருக்கேன். அதுவும் நல்லதுதான். ஆரம்பிக்கலாமா? ம் 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 ம். சூப்பர். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. நீ உண்மையிலேயே திறமையான பையன்தான். உன்னோட ஷாட் எல்லாமே அக்யூரேட்டா இருந்துச்சு. ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் பார்ட்னர் இருந்தது எவ்வளவு நல்லா இருந்துச்சு தெரியுமா லியாங் யுவான்? நான் என்ன நினைச்சேன்னா நான் தான் ப்ரொஃபஷனல் பிளேயர்னு. Of course நீங்க ப்ரொஃபஷனல் பிளேயர் தான். இப்பவும் நீங்க யங்கா தான் இருக்கீங்க. நீங்களும் டென்னிஸ் பிரமாதமா விளையாடுறீங்க. இங்க பாரு, வைல்ட் கார்டுக்கு நீ நிச்சயம் தகுதியானவன். தேங்க்யூ பாஸ். Thank you மிஸ்டர் காவ். இந்த வைல்ட் கார்டு உங்க கிளப்புக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க கிளப்போட ப்ரொஃபஷனல் லெவல் பெரிய அளவுக்கு மாறிடும். புரியுதா? உண்மையிலேயே உங்க 10 பிளேயர் சிஸ்டம் ரொம்ப திருப்திகரமா இருக்கு. சரியா சொன்னீங்க. வைல்ட் கார்டை எங்க கிளப்புக்காக நீங்க கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். உங்களோட மெரிட்ஸை நான் எப்பவுமே என் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஜிங்கி இன்சிடென்ட் முதல்ல நடந்தப்ப உங்க கொலீக்ஸை நீங்க காப்பாத்துனீங்க. நல்ல அத்லட்ஸை தேர்ந்தெடுத்தீங்க. இது உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது. நான் அதுக்கான ஃபேவர் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்றேன். இருந்தாலும் நான் இப்பயும் ஒரு பிசினஸ் மேன் தான். நான் எதையும் 0 ரிட்டர்ன்ஸ் இல்லாம செய்ய போறதில்ல. புரியுதா? புரிஞ்சுதா? சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு? நான் உங்களுக்கு வைல்ட் கார்டு மட்டும் கொடுக்க போறது இல்ல, உங்களுக்கு பணமும் தரப்போறேன். நாம வைஸ் ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸை வச்சு டாப் ஸ்மாஷை கூட அறியறதுக்கு முயற்சி பண்ணுவேன். நான் உங்களோட ப்ரப்போசலை படித்தேன். உங்களோட ஒரிஜினல் பிளான் முதல்ல உங்கள் கிளப்புக்கு பேர் வாங்குறது மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் நல்ல இன்வெஸ்டர்ஸை கண்டுபிடிக்கிறதும் கூட. அப்புறம் உங்கள் பிளான் படி வைல்ட் கார்டு காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷாங் ஷென்சுவான் ஜெயிச்சிட்டா உங்கள் கிளப்பும் ஜெயிச்சிரும். அது திரும்பவும் உங்கள் ஒரிஜினல் ஸ்பான்சர் கிட்ட வர்றது நல்லது தானே? மிஸ்டர் காவ், அது என்னன்னா பழைய ஷூ மாதிரி நீங்க கிளப்பை டோட்டலா அவாய்ட் பண்றீங்க. மறுபடியும் நீங்க அதே பண்ண நினைக்கிறீங்களா? அப்ப அது பழைய ஓல்டு ஷூஸா இருந்தது. ஆனா இப்ப எல்லாமே மாறி போயிடுச்சுல. இப்ப தெளிவாவே தெரியுது ப்ராஜெக்ட்டுக்கு பெரிய பொட்டன்ஷியல் இருக்குன்னு. நிச்சயமா அது திரும்பவும் என்னோட கைகளுக்கு வந்துடும். இந்த கண்டிஷனுக்கு வைல்டு கார்டை வாங்குறத கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நான் கேரண்டி. யோசிக்க ஒண்ணுமே இல்ல. நான் இப்பவே உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன். தேவையில்லை. ஆமா, ஃபியூச்சர்ல இந்த கிளப்போட ஓனர்ஷிப் மாறலாம். ஆனா இப்போ கிடையாது. இன்னும் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. நான் இப்போ புது இன்வெஸ்டர்ஸை தேட வேண்டியிருக்கு. இதே பிலாசபியோட தான் நான் சூஸ் பண்ணுவேன். மறுபடியும் என்னோட கிளப்புக்கு தேவையில்லாத பிரச்சனையை வர விட மாட்டேன். அதே மாதிரி ஷார்ட் டேர்ம்ல மணி ஏர்ன் பண்ற மிஷனாவும் இருக்க மாட்டேன். இப்ப நீங்க தான் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்றீங்க. இத பத்தி பேசுறதுக்கு இனிமே ஒண்ணு இல்ல. இப்பதான் நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எவ்வளோ ஆபத்தான சூழல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு. மக்களை ஏமாத்துற விஷயத்துல எல்லாருமே தெளிவா தான் இருக்காங்க. உண்மையாவே நீ ஒரு நல்ல ட்ரைனிங் பார்ட்னர்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுதா? ஒருவேளை நான் இதை டீல் பண்ணலன்னா நீ தான் டீல் பண்ணிருக்கணும். எனக்கு இதை பத்தி நல்லாவும் தெரியும். மிஸ்டர் காவ் ஒரு தந்திரக்காரர். அவரு நம்ம கிளப்பை விலைக்கு வாங்க ஆசைப்படுறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம சரியான திசையை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நாம ஏன் அதெல்லாம் பார்க்காம அங்க போகணும்?
ஜியாங் ஜியோ தான் கால் பண்றான். ஆன்சர் பண்ண. என்ன விஷயம்? லியாங் யுவான் எங்க? என் பக்கத்துல தான் இருக்காங்க. என்ன நிஜமாவா? சரி சரி, அவங்க கிட்ட நீயே சொல்லிடு. ஸ்பீக்கர் மோட்ல போடு. சொல்லு, என்ன விஷயம்? லியாங் யுவான், எங்க அப்பா ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டார் போல. இன்னைக்கு காலையில வைல்டு கார்டை பத்தி பேச என்ன கூப்பிட முயற்சி பண்ணாரு. அவர்கிட்ட அந்த வைல்டு கார்டு கிடையாதுன்னு சொன்னாரு. அதே மாதிரி எங்க யாருக்கு கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்ததையும் சொல்றேன்னு சொன்னாரு. ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, நம்ம கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவோம், நமக்கு வாய்ப்பு இருக்கு. நிஜமாவா சொல்ற? சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? அவர் அதை வச்சு யார்கிட்ட என்ன செய்ய முயற்சி பண்றாருன்னு பாரு. நான் அவங்கள சந்திக்கணும், சரியா? சரி. ரொம்ப பிரமாதம். மிஸ்டர் ஜியாங் உன்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாரா? அவர் அவ்வளவு முயற்சி எடுத்திருக்காரு. எந்த சிச்சுவேஷன்லயும் கடைசி மூமெண்ட் வரைக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நம்ம போராடிக்கிட்டே இருப்போம், சரியா? ஆமா, நம்ம போராடுவோம். ஓகே, ஏதாவது மியூசிக் போடு.将世俗当理，任感情肆意而不再逃避。眼前的路要不要走下去？如果所有理性和感性最后都发现答案是你，要有多坚定能换你也相信？我们总想着应该怎么做才不会出错，那小心翼翼的不过是太难得。 You will be loved, you will be loved， 我在你身旁啊，干嘛全世界放下？